ஃப்ரெண்ட்ஸ், இது மகி சமையல் விளாக் சேனல். இது வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு நைட் எடுத்த வீடியோ தான். வெள்ளிக்கிழமை வந்து கௌரி பூஜை, சனிக்கிழமை வந்து விநாயகர் சதுர்த்தி. அதனால் வெள்ளிக்கிழமையே கௌரி பூஜையும் சேர்த்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பூஜை பொருட்கள்லாம் மார்க்கெட் போய் வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அன்றைக்கி நைட்டு டின்னருக்கு வந்து சாதம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி குக்கரில் வந்து அரிசி வந்து ஊற வச்சுட்டேன். அரிசி ஊறுற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருட்கள்லாம் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். நான் வரவும் பாப்பாவும் அப்படியே வந்து பக்கத்தில் வந்து உட்காந்துட்டா. அதனால் பாப்பா கிட்ட நான் மீஷோவில் வாங்கின இந்த பொருளை வந்து ஓப்பன் பண்ண சொல்லிட்டேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா சாமி பாட்டு தான் இருக்குது பூஜை ரூமில் வைக்கிறதுக்காக. இந்த பேக்கில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து மாவிலை தான் வந்து வாங்கி இதை வச்சுருக்கேன். அப்புறம் வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் பொருட்களும் இருக்குது. இந்த தடவை பார்த்திங்கன்னா மாவிலை வந்து கொஞ்சம் ரேட் வந்து கம்மியாகவே இருந்தது. ஒரு கட்டு மாவிலை வந்து 10 ரூபா தான். போன தடவை வரலட்சுமி பூஜைக்கெல்லாம் வாங்கும்போது ஒரு கட்டு மாவிலையே 20 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்த தடவை கொஞ்சம் ரேட் கம்மியாக தான் இருந்தது. இந்த பார்சலையும் பாப்பா வந்து ஓப்பன் பண்ணிட்டா. இது வந்து பூஜை ரூமில் வந்து வச்சு சாமி பாட்டு வந்து போடுறதுக்காக. நாளைக்கு பூஜை நாள். இன்றைக்கி நாள் என் கையில் வந்து கிடச்சது ரொம்பவுமே ஹாப்பி. ஏன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை கௌரி பூஜை. அப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம வீட்டில் இந்த சாமி பாட்டு வந்து கேட்க போது ரொம்பவுமே ஹாப்பி தான். அப்படியே மீஷோவில் வந்து இன்னொரு பார்சலும் வந்து வந்திருந்தது. இது வந்து ப்ளவுஸு. இது ஆல்ரெடி நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். நல்லா எம்ப்ராய்டரி போட்ட மாதிரி இருந்தது ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கு. ஆனால் நேரில் நம்ம கையில் வாங்கி பார்க்கும்போது இது வந்து அவ்வளோவா நல்லா இல்லை. இதை வந்து கண்டிப்பாக ரிட்டன் தான் போடணும். துணியோட குவாலிட்டி வந்து ரொம்பவுமே நல்லாவே இல்லை. ரொம்ப வந்து தரம் குறைவான துணியாக தான் இருந்தது. துணி வந்து ரொம்ப நைஸாக அந்த மாதிரி இருந்தது. அதனால் எனக்கு பிடிக்கலை. அதே மாதிரி அளவும் வந்து எனக்கு வந்து பத்தாது. அதனால் கண்டிப்பாக ரிட்டன் போட்டு தான் ஆகணும். அளவு கரெக்டாக இருந்தால் கூட யூஸ் பண்ணலாம். அளவும் கரெக்டாக இல்லை. அதனால் வந்து இதை யூஸ் பண்ண முடியாது. அதனால் கண்டிப்பாக ரிட்டன் போடலான்னு சொல்லி எடுத்து வச்சுட்டேன். இந்த பேக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூஜைக்கு தேவையான பொருட்கள் தான் இருக்குது. வெத்தலை, பாக்கு, பூ, அப்புறம் ஊதுபத்தி, மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு டஜன் வந்து கண்ணாடி வளையல் வந்து வாங்கியிருக்கேன். நான் நாளைக்கு கௌரி பூஜைக்கு கண்டிப்பாக வந்து கண்ணாடி வளையலும் வைக்கணும். வீட்டுக்கு வர்ற சுமங்கலி பெண்களுக்கும் நம்ம வளையல் வச்சு தாம்பூலம் வந்து கொடுக்கணும். நம்ம வரலட்சுமி பூஜைக்கு எப்படி தாம்பூலம் கொடுப்போமோ அதே மாதிரி இந்த பூஜைக்கும் வந்து தாம்பூலம்லாம் கொடுக்கணும். இந்த பொருட்கள் எல்லாத்தையும் பூஜை ரூமில் வைக்கிற வேண்டியதை வந்து பூஜை ரூமில் வந்து வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த சாமி பாட்டு வந்து வாங்கியிருந்தோம்லே, இதை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு பார்க்கலாம். பூஜை ரூம்லேயே இந்த சுவிட்ச் போர்டும் இருக்குது. இதிலே வந்து மாட்டி பார்க்கலாம். மத்தியானமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி பூஜை சாமான்லாம் கழுவி மஞ்சள் குங்குமம்லாம் போட்டு வச்சு எடுத்து வச்சுட்டேன். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஈவினிங் 4 மணி போல் தான் மார்க்கெட் வந்து போயிருந்தேன். கொஞ்சம் மழை வந்துட்டதுனால நைட் வீட்டுக்கு வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சு. 8 மணி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூஜை ரூமுக்குள்ளே செஞ்ச மாதிரி ரொம்ப அழகாக கரெக்டாக பூஜை ரூமில் வந்து ஃபிட் ஆயிடுச்சு. ஒயிட் கலர் டைல்ஸ்க்கும் அதுக்கும் ஒயிட்டாக நல்லா மேட்சிங்காக இருந்தது. அந்த சுவிட்ச் போர்ட்லேயும் கரெக்டாக ஃபிட் ஆகி இருந்தது. பழங்கள் வந்து நான் வந்து எல்லா பழங்களும் மிக்ஸ் ஆன பழங்கள் தான் வாங்கியிருந்தேன். 1 கிலோ 200 ரூபா அப்படின்னு சொல்லி. அப்புறம் வெத்தலை, பாக்கு, மஞ்சள், ஊதுபத்தி, வளையல் இந்த மாதிரி தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த மஞ்சள் தூள் வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மஞ்சள் பிள்ளையார் பிடிக்கிறதுக்காக புதுசாக வந்து மஞ்சள் தூள் பாக்கெட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆல்ரெடி இருக்குது, இருந்தாலும் புது பாக்கெட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா தாம்பூலம் கொடுக்கறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வைக்கலான்னு சொல்லி எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் பச்சை மிளகாவும் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து இந்த பக்கம் தனியாக வச்சுருந்தாலும் உங்களுக்கு காமிக்கலை. இப்போ தான் வந்து எடுத்து வச்சேன். அப்புறம் வாழைப்பழமும் வந்து பூஜைக்கு தான் 1 கிலோ வாழைப்பழம் வந்து பார்த்திங்கன்னா 120 ரூபா ரேஞ்சில் வாங்கியிருந்தேன். இந்த இடத்துல வந்து நல்லா க்ரீன் கலராக இருக்கிற மாதிரி பார்த்து தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த வாழைப்பழம் தான் கெமிக்கல் இல்லாமல் நல்லா இயற்கையான முறையில் பழுக்க வச்ச வாழைப்பழம்னு சொல்லுவாங்க. பழம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்து குக்கர்லேயும் வந்து சாதம் வந்து வச்சு விட்டுட்டேன். இப்போ வந்து பாத்திரம் வந்து கழுவ வேண்டியதாக இருக்குது. பாத்திரம்லாம் கழுவிட்டு அப்புறம் பார்க்கலாம்.
பாத்திரம் வந்து நான் வந்து கழுவி முடிச்சிட்டேன். பாத்திரம் கழுவிட்டு அப்படியே கையோடு வந்து பார்த்திங்கன்னா மாவிலை தோரணம் கட்டுறதுக்காக மாவிலை எல்லாத்தையும் கழுவிட்டு நல்லா இருக்க மாவிலை மட்டும் வந்து ஒவ்வொன்றா தனித்தனியாக வந்து எடுத்து வச்சிட்டு இருந்தேன். மாவிலைகள் எல்லாத்தையும் வந்து ஒற்றைப்படையில் இருக்கிற மாதிரி பார்த்து நல்லா வந்து நிலவாசப்படியில் வந்து கட்டி விட்டேன். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூம்லேயும் நிலவாசப்படியில் வந்து மாவிலை தோரணம் வந்து கட்டியாச்சு. அப்படியே கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான கிராசரிஸும் சாமிக்கு விநாயகர் சதுர்த்திக்கு அன்னைக்கு கொல்லக்கட்டை செய்கிறதுக்காக அரிசி மாவு, வெல்லம், நெய் இந்த மாதிரி பொருட்களும் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இதையும் வந்து எடுத்து வைக்கணும். வெல்லம் வந்து 1 கிலோ வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா நாளைக்கு கௌரி பூஜை அன்னைக்கு பாயசம் செய்கிறதுக்கும் விநாயகர் சதுர்த்திக்கு வந்து கொல்லக்கட்டை செய்கிறதுக்கும் இதெல்லாத்தையும் நான் வந்து எடுத்து வைக்கணும். இதெல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்து நைட்டு வந்து டின்னர் வந்து சாப்பிட வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த நம்ம மகி சமையல் விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.